ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி 4வது நாள் எண்டில் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில்லாக இருக்குது, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது, ஓகேங்களா. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில்லாக இருக்குது அண்டு எத்தனை ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ரிமைனிங் இன்னும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்டேட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 4 கவுன்சிலிங் அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெலகிராம் லிங்க் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அந்த கவுன்சிலிங் முடிஞ்சோடனே அடுத்த குரூப் 4 உண்டான அப்டேட்ஸ் எல்லாமே இதில் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ கிளாஸஸ் எல்லாமே அதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணிக்கோங்க, இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட டெலகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விஓஓ பற்றி பார்த்துக்கலாம். விஓஓ டே 4, ஓகே. இப்போ விஓஓ டே 4ல் எவ்வளோ ஃபில் ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ 402 வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 318 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சு, 318, ஓகேங்களா. இப்போ ஜேஏ, ஓகேங்களா. ஸோ ஜேஏ பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபில் ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1198, ஓகேங்களா. ஸோ 1198 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 318, புரியுதுங்களா. 318 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குது விஏஓவில், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வேகன்சிஸ். ஸோ நேற்று 12 இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 13 வேகன்சிஸாக ஆகிருக்குது, ஓகேங்களா. ஸோ 13 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குது, ஓகேவா. ஸோ மீது எதுவுமே ஃபில் ஆகலை, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வேணுனாலும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகல, மற்றது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ ஃபுல் வேகன்சிஸ் மற்றது எல்லாமே அப்படியே இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது நம்மள ஆட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1529, ஓகேங்களா. ஸோ 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 1529 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குது, ஓகேங்களா. ஸோ 4 நாளில் கூப்பிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1600 பேர், ஓகேங்களா. 1600 பேரில் 1529 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ இதை மைனஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 71 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளில் 71 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடந்திருக்குது, ஓகேங்களா. 4 நாளில் 71 ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நடந்திருக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போகிறவங்களுக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் போகிறவங்க இருப்பாங்க. அதேமாதிரி ஆல்ரெடி போஸ்டிங் இருக்கக்கூடிய அந்த 2 இயர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த சீசனில் தான் எக்ஸாம் வந்துச்சு, இந்த எக்ஸாம், அதனால் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது இன்றைக்கி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் மட்டும் காரணம் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் இருக்கிறவங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு அவங்க நல்ல போஸ்டிங் அங்கே இருக்கிறதுனால இங்கே வராமல் இருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரணமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 நாளில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிசைன் வந்து பார்க்கும்போது 71 ஆப்ஷன் டிசைன் அது நம்மளுக்கு வந்துருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிசைன் நிலவரம் இதுதான், ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ சீட்ஸ்லாம் இப்போ ஃபில்லாக இருக்குது, எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ விஏஓ பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சிங்க, ஸ்பெஷல் கேட்டகரி தவிர மீதி எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. பாருங்க, உமன் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபில் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அதேமாதிரி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் ஃபில் ஆயிடுச்சு, பிசி சென்ட்ரல் பிஎஸ்டியும் ஃபில் ஆயிடுச்சு, பிசி உமன் ஃபில்லு, பிசி உமன் பிஎஸ்டியும் ஆல்சோ ஃபில்லு, ஓகேங்களா. ஓகே, பிசி வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ கம்ப்ளீட்டட், ஓகேவா. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஸோ எம்பிசியில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா ஃபீல்டு, ஜென்ரல் பிஎஸ்டியும் ஆல்சோ ஃபீல்டு, ஓகேங்களா. ஸோ உமன்ஸை பார்க்கும்போது அவங்க நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிற மாதிரி இருந்தாங்க, ஓகேங்களா. உமன்ஸை பொறுத்தவரை உமன் பிஎஸ்டிஎம் ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், ஓகேவா. ஸோ பிசிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே அப்படியே இருக்குது, ஓகேங்களா. ஸோ எல்லாமே பிசிஎம்மில் அப்படியே இருக்குது, ஓகேவா. நோ ப்ராப்ளம், எப்போ போனாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏவா, ஓகே. எஸ்சிஏவை எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஏஓ ஃபில் இருக்குது, 3 அப்படியே இருக்குது ஜென்ரலில். உமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 5 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 1க்கு 1 அப்படியே இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சிங்க, ஓகேங்களா. எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ ஃபில் ஆகிடுச்சு,
ஓகேவா. நெக்ஸ்ட் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ் டீமும் ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சி உமன் ஆல்சோ ஒரே ஒரு சீட் இருக்குதுங்க உமன்ஸில். அதே மாதிரி உமன் பிஎஸ் டீம் ஆல்சோ ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ எஸ்சி ஃபீல்டுங்க, உமனுக்கு மட்டும் ஒரே ஒரு சீட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க, நாளைக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டால் எடுத்துக்கலாம் திங்கக்கிழமை. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி. ஸோ சீட்டு கூட நம்மளால எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா விஓனுடைய நிலவரம். ஸோ டோட்டலாக 84 இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வருது. ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஜேஏ. ஓகேங்களா. ஸோ ஜேஏ பொறுத்தவரை நம்ம முதல்ல ஜென்ரல் டர்ன் பார்த்துக்கலாம். ஜென்ரல் டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா 263 வேக்கன்சிஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா. ஜென்ரல் பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 73 அப்படியே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உமன். ஓகேவா. ஸோ ஜென்ரலில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் உமன். ஓகேவா. உமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 99 சீட் இருக்குது. உமன் பிஎஸ்டி வந்து இன்னும் 22 சீட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்னும் இது போகும். ஓகேவா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட்டு பிசி. ஸோ பிசி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 282 சீட் இருக்குதுங்க. ஓகேங்களா. பிசி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பொறுத்தவரை இன்னும் 67 சீட் இருக்குது. பிசி உமனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 124 சீட் இருக்குது. உமன் பிஎஸ்டின்னு பொறுத்தவரை இன்னும் 23 சீட்டு பாதி இருக்குது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஓகேங்களா. சரி ரைட். எம்பிசியில் பொறுத்தவரை எம்பிசி ஜென்ரல் வந்து 214 சீட் இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 55 சீட் இருக்குது. ஓகேங்களா. அதேமாதிரி எம்பிசி உமன் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 83 சீட் இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் 20 சீட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து நாளில் போகக்கூடியவங்க கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம். ஸோ பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 சீட்டு தாங்க போயிருக்குது. மீதி எல்லாமே அப்படியே இருக்குது. ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ. ஓகேவா. உமன்ஸ் ஆல்சோ அப்படியே தான் இருக்குது. பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஆல்சோ அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தாங்க போயிருக்குது. 46 சீட் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 20 சீட்டில் 1 தான் போயிருக்குது. மீதி 19 சீட் அப்படி இருக்குது. உமன் பொறுத்தவரை 14 சீட் அப்படியே இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 1 சீட்டு போயிருக்குது. 14 சீட் அப்படியே இருக்குது. ஓகேங்களா.